சிம்பிளா, கிரிஸ்பியா கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து சமோசா மாதிரியே இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். ஸ்கூலுக்கு நீங்க குடுத்து விடலாம். ஸோ இது மொறுமொறுப்பு தன்மை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முதல்ல 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். நீங்க வந்து குக்கரில் கூட வைக்கலாம். இதுக்கப்புறமா வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க. இதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர், அதுக்கப்புறமா கரம் மசாலா, வறுத்த ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கார்ன்ஃப்ளவர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் வந்து பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இது ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு, மைதா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப வெளியே தெரியாது. ஸோ நல்லா வந்து சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துட்டு கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஃபில்லிங். இந்த ஃபில்லிங் சாஃப்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது. இதுக்கப்புறமா கோதுமை மாவு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, ரவை, உப்பு, ஆயில், ஓமம் போட்டுட்டு நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அந்த மாவு டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு டைட்டாக இருந்ததுன்னா கூட சாஃப்ட் ஆயிரும். ஆனால் ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ண முடியாது, ரொம்ப கிறிஸ்பியாக வராது. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ மூடி வச்சுருங்க. ஸோ இதில் இந்த மாவில் நம்ம 2 பகுதியை எடுத்துக்கலாம். இதை வந்து ஓரளவுக்கு திக்காக தேய்க்க போகிறோம். ஸோ நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு அது மேலே உருளைக்கிழங்கு ஃபில்லிங் வைக்க போகிறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கேரட், அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, நீங்கள் எது வேணாலும் வச்சு பண்ணலாம். ஃபில்லிங்க்கு வந்து எது கரெக்டாக இருக்குமோ அது பண்ணலாம். பன்னீர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கடலை மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் டெசிகேட்டட் கோகனட், அதுக்கப்புறமா எள்ளு இதெல்லாம் போட்டு கூட நல்லா அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் பண்ணலாம். பக்கர்வாடி மாதிரி. இப்போது அந்த ஃபில்லிங் நம்ம வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஈவனாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். உங்கள்கிட்ட ஃபோர்க் இல்லைன்னா ஸ்பூனில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கையில் கூட நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டுறலாம். ஃபில்லிங் வந்து எல்லா இடத்துலையுமே படணும். ஸோ அதே சமயம் ஃபில்லிங்கும் அந்த தேய்ச்சி வச்ச அந்த மாவும் அந்த ஷீட்டும் தனியாக வர மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல வந்து மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஃபில்லிங், அப்போ வந்து பிரிஞ்சு வரும். ஸோ இன்னொன்று ஷீட் வச்சுட்டு நம்ம நல்லா டைட்டாக சீல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈவனாக வரணுங்கிறதுக்காக நான் சப்பாத்தி ரோலரில் திரும்ப வந்து நான் தேய்க்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம். ஓரளவுக்கு தேய்ச்சிட்டிங்கனாவே நல்லா ஒட்டிக்கும், நல்லா ஸ்டிக் ஆகிடும். இப்போது எட்ஜஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் பண்ணும்போது இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணணும் அவசியமே இல்லை. நம்ம அப்படியே கூட நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்கொயராக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை வந்து எட்ஜஸை வந்து நம்ம சீல் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இதுக்கு நம்ம சமோசா செய்கிறத விடவே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் வந்து மாவு டைட்டாக வந்து பண்ணணும். 2வது ஃபில்லிங் வந்து வெளியே வராத மாதிரி நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை ரெடி பண்ணணும். அவ்வளோதான். இப்போது இந்த எட்ஜஸ், ஆப்போசிட் எட்ஜஸை வந்து நம்ம ஒட்டி விட்டுறணும். இது மட்டும் நீங்கள் டைட்டாக வந்து சீல் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா ஃப்ரை பண்ணும்போது அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டில் வந்து இந்த ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டில், இது வந்து கோவா ஸ்பெஷல். ஸோ அந்த ஸ்வீட்டோட இன்னொரு வேரியேஷன் சொல்லலாம். இது வந்து ஒரு நியூ ஷேப்பில் ஒரு சமோசான்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம ஏர் ஃப்ரையர் பண்ணலாம், பேக் பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மைதாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணாதனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் இது அப்படியே வந்து ஏர் ஃப்ரையர்லேயும் அவன்லேயும் வச்சிடலாம். அவன் இல்லைன்னா ஓடிஜியில் கூட
அதில் வைக்கும்போது 180 டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ கோதுமை அப்படிங்கிறதுனால ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. அதுக்கப்புறம் தேவையானப்போ நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்ல டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். அது வந்து 2 நாள் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு முன்னாடி நாள் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த நாள் கூட அதை வச்சுருக்கலாம். ஸோ 2 நாளைக்கு இது கெட்டு போகாது. ஸோ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். இதில் ஓமம் பிடிக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் ஜீரகத்தை அரைச்சி போட்டுக்கலாம். இதுலேயே வந்து கலோஞ்சி இருக்குது, அதையும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு போட்டும் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுற ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில். இதில் போட்டுட்டு நல்ல ஒரு சூடான எண்ணெயில் தான் போடணும். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதே சமயம் ரொம்ப நீங்கள் லோ ஃப்ளேமில் ரொம்ப ஆயில் சூடாகாமல் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபில்லிங் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்ல எண்ணெய் சூடாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இதில் வந்து கோதுமை மாவு மட்டுமே வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ப்ரௌன் ஆகும். ஸோ நான் வந்து சிரோட்டி ரவை ஆட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஆகிறத தடுக்கும். அந்த கிறிஸ்பினஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நம்ம மைதாவில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி வந்துடும் நமக்கு. ஃப்ரை பண்ணுறது ஃபஸ்ட்டு போட்டோடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இது எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்பூனில் மட்டும் ஜென்டலாக திருப்பி விடுங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அந்த ஃபில்லிங் பிரிஞ்சு வராது. ஒரு சிலருக்கு தப்பாகிறதுக்கான ரீசன் நம்ம போட்டோன்னே அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அதை பண்ணிடலாம். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்கேஸ் அப்படி பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா அந்த எட்ஜஸை நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவில் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இல்லைன்னா மைதா லைட்டாக கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இது பிகினர்ஸ் தான். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னு நீங்கள் உத்திமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.